ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம தியாகராஜன் சாந்தா தம்பதிகளுக்குங்க 2 பசங்க. இல்லை 2வது பையன் பேருங்க பஞ்சாபி கேசன். எல்லோருமே அம்மாவுடைய தீவிரமான பக்தர்கள், தொண்டர்கள். இந்த பஞ்சாபி கேசன் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் பொழுதுங்க பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்து பாருங்க. அவங்க பள்ளிக்கூடம் சேர்ந்த ஏதோ ஒரு பையன் இந்த பஞ்சாபி கேசனுடைய பின்பகுதியை படார்னு வேகமாக அவனுக்கு வலிக்கிற மாதிரி தட்டிவிட்டு போட்டு முன்னால் ஓடுறான். உடனே கோபப்பட்ட இந்த பையன் அவனை துரத்துக்கிட்டு ஓடுறான். ஓடிட்டு ஒரு 50 அடிக்கு மேலே துரத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான். இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இவங்க எல்லாம் எங்கே தெரியுமா நிற்கிறாங்க? ஒரு மரத்தடியே நிற்கிறாங்க, ஒரு பெரிய மரத்தடியே நிற்கிறாங்க. அந்த மரத்தடி தான் இங்கிருந்தோ அந்த ஒரு பையன் படார்னு முதுகில் தட்டிட்டு ஓடிட்டான். எவனோ நம்மள முதுகு தட்டிட்டு ஓடுற கோபத்தில் இந்த பையன் மரத்துட்டு போட்டு மரத்தை நிழல் விட்டு போட்டு அந்த பொடியனை துரத்துக்கிட்டு இவனு ஓடுறான். இவனு சிறுவன் தானே. 50 அடி தானே முன்னால் பார்த்தாங்க, அந்த மரம் அப்படி சடன்னு முறிஞ்சு உழுகுது. என்னாச்சுங்க? அதில் அந்த பள்ளிக்கூட சேர்ந்த டிரைவரு மாட்டிக்கிட்டாருங்க. அந்த இடத்துல செத்து போயிட்டாருங்க. இவன் கூட இருந்த இன்னொரு நண்பன் ஓடாமல் அங்கே நின்னா பாருங்க, அவனுக்கு மரக்கிளை பட்டு கால் முறிஞ்சு போச்சுங்க. ஆனால் நம்ம பையன் மட்டுங்க எந்த வித செய்கூலி சேதாரம் இல்லாமல் முழுசாக தப்பிச்சுக்கிட்டான். எப்படி பாருங்க, கும்பரம் நம்ம எப்படிலாம் காப்பாற்றுறாங்க பாருங்க. சக்திகளே, ஓம் சக்தி.